வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சிவப்பிரதோஷம் நாள், மிக மிக முக்கியமான நாள். அதாவது சித்திரை மாதத்தில் வளர்ப்பிறை சித்திரை மாதத்தில் முதலாவதாக வருகின்ற பிரதோஷ நாளுங்க. இன்னைக்கு மிக மிக அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு அதாவது சிவனையும் நந்தி தேவரையும் ஒரு சார நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம சிவன் கோவிலுக்கு அதாவது நந்தி தேவருக்கு நம்ம விபூதி அபிஷேகம் செய்தால், விபூதி கொண்டு கோவிலில் கொடுத்தால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத முழு விவரமாக பார்க்கலாம்ங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது பராபவ ஆண்டின் சித்திரை மாதத்தின் வளர்ப்பிறையில் வருகின்ற முதல் பிரதோஷமாக இந்த பிரதோஷம் கருதப்படுகிறதுங்க. அதாவது இன்னைக்கு புதன்கிழமையும் கூட சேர்ந்து வந்திருக்கு. ரொம்பவே அருமையான நாளுங்க இன்னைக்கு. அதாவது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆண்டின் வளர்ப்பிறையில் வந்திருக்கிறது. சித்திரை மாதத்தில் முதல் பிரதோஷம் இது. மிக 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 முக்கியமான பிரதோஷங்க இன்னைக்கு. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பொருள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தமிழ் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குங்க. 60 ஆண்டுகள் இருக்கு. இந்த 60 ஆண்டுகள் பராபவ ஆண்டு தொடக்கத்தையும் ஆன்மீகத்தையும் மேன்மைப்படுத்தும் ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. அதாவது பராபவ ஆண்டு ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் ஒரு அற்புதமான மாதமாக திகழ்கிறதுங்க. இந்த பராபவ ஆண்டு பார்த்தோம்னா, இந்த ஆண்டில் நம்ம என்ன செய்யலை தொடங்கினாலும் சரி, ஆரம்பித்தாலும் சரி, அது முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லும் என்பதே நம்பிக்கையாக இருக்கிறது. அதாவது பராபவ ஆண்டு ஆன்மீக ஆண்டு மற்றும் இது தொடக்கத்தின் ஒரு முக்கியமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். மற்றும் இந்த பராபவ ஆண்டில் எந்த செயலை நம்ம தொடங்கினாலும் சரி, ஆரம்பித்தாலும் சரி, அது நமக்கு முன்னேற்றத்தை தரும் ஒரு அற்புதமான ஆண்டாக திகழ்கிறது. அதாவது இந்த பராபவ ஆண்டில் சித்திரை மாதம் முதல் மாதம் இல்லையா, இந்த முதல் மாதத்தில் வளர்ப்பிறை பிரதோஷமானது மிகுந்த புண்ணியத்தை தரும் ஒரு அற்புதமான பிரதோஷ தினமாக கருதப்படுகிறது. அதாவது பராபவ ஆண்டு வளர்ப்பிறையில் வருகின்ற சித்திரை மாதம் முதல் மாதத்திலே வருகின்ற பிரதோஷம் மிக மிக முக்கியமானதும் மற்றும் நமக்கு புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். அதனால தான் இன்றைய தினம் பிரதோஷ தினத்தை நாம் அனைவரும் தவறவிடக்கூடாது. பிரதோஷ பூஜைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் மற்றும் சிவபெருமானை நம்ம தரிசிக்க வேண்டும். மாலை பொழுதுல பிரதோஷ நேரத்தில் 4:30 6 மணிக்குள்ள நம்ம சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். இன்னைக்கு பிரதோஷ தினம் இல்லையா, இன்னைக்கு விபூதி வாங்கி நம்ம கோவிலுக்கு கொடுக்கலாங்க. மற்றும் எளியோருக்கு தானமாக நம்ம விபூதியை கொடுக்கலாம். அதாவது பிரதோஷ வேலையில் நம்ம விபூதி சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகத்துக்காக பொருளாக கொடுக்கும்போது நமக்கு புண்ணியத்தை தரும். மற்றும் எளியவருக்கு நம்ம விபூதி தானமாக இன்னைக்கு கொடுக்கலாங்க. அப்பேற்பட்ட நற்பலனை தரும் இந்த விபூதி தானம். சரி, இந்த விபூதி தானத்தில் என்ன இருக்குது, நம்ம ஏன் விபூதி தானம் தரணும் இன்னைக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது விபூதி என்பது வெறும் புண்ணியத்தை தரும் ஒரு பொருள் அல்லங்க. அந்த விபூதி என்கின்ற பொடி என்ன ஆகும்னா நம்முடைய கர்ம வினைகள் கர்மாக்களை நீக்கும் ஒரு சக்தி
சக்தியான அபூர்வ சக்தியான பொருளாக திகழ்கிறது, சக்தி பெற்ற பொருளாக திகழ்கிறது. அதனால தான் இன்னைக்கு வந்து விபூதி தானமாக கொடுக்கலாம். விபூதி தானமாக கொடுத்தால் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு புண்ணியத்தை நமக்கு தருங்க. மேலும் இந்த பிரதோஷ வேளையில் மாலை 4:30 6 மணிக்குள்ள சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்புகளுக்கிடையே ஆனந்த நடனம் புரிகிறார் என்பது ஐதீகம் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம நந்தி தேவரை மகிழ்வித்தால், அதாவது விபூதி கொடுத்து நம்ம விபூதியால் அபிஷேகம், நந்தி தேவரின் அபிஷேகத்தை பார்த்தாலே அல்லது நந்தி தேவருக்கு விபூதி அபிஷேகம் செய்தாலே சிவபெருமான் மகிழ்வார். நமக்கு அற்புத பலன்களை அப்படியே நமக்கு வாரி வழங்குவார் சிவபெருமான். அதாவது அன்னை மகாலட்சுமியின் பசு, அதாவது பசுவிலிருந்து நமக்கு சாணம் கிடைக்கிறது. அந்த சாணத்திலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த விபூதி நமக்கு கிடைக்கிறது இல்லையா? விபூதி தயாரிக்கப்படுகிறது. அந்த சக்தி வாய்ந்த விபூதியை வந்து நம்ம நந்தி தேவருக்கு வந்து நம்ம இன்னைக்கு அபிஷேகமாக செய்தால், அபிஷேக பொருளாக நம்ம கோவிலுக்கு கொடுத்தால் வந்து நமக்கு அப்படி நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் மற்றும் புண்ணியத்தை தரும். நமக்கு வந்து இன்னைக்கு பெரும் பாக்கியம் கூடும். அதனால் இன்னைக்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான பிரதோஷ நாள். ஏன்னா வளர்ப்பிறையில் வருகின்ற சித்திரை மாதம் முதல் மாதத்தில் வருகின்ற பராபவ ஆண்டின் முதல் பிரதோஷமாக இருக்கிறது இல்லையா? அதனால் இன்னைக்கு விபூதி தானமாக கொடுக்கலாம். விபூதி கோவிலுக்கு வந்து சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேக பொருளாக நம்ம கொடுத்தால் நமக்கு பெரும் பாக்கியம் கிடைக்கும். சரி, நம்ம வந்து விபூதி தானம் கொடுத்தால் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எளியவர்களுக்கு விபூதி கொடுத்தால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும்? எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பலனை எதிர்பார்ப்போம் இல்லையா? நம்ம வந்து எந்த செயலை செய்தாலும், எந்த மந்திரம் ஜபித்தாலும் சரி, எந்த ஸ்லோகம் சொன்னாலும் சரி, எந்த பாடல்களை நம்ம பாடினாலும் சரி, நமக்கு வந்து அதில் பலன் கிடைக்கிறதா அப்படின்னே நம்ம எல்லாருமே நினைத்து கொண்டு தான் நம்ம வந்து பகவானை வந்து வேண்டிக் கொள்கிறோம். எதிர்பலன் பார்க்காமலே நம்ம பகவானை எப்பொழுதும் நம்ம வேண்ட வேண்டும். மற்றும் நம்ம பலன் என்ன அப்படின்னது நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. இப்போ நம்ம விபூதி தானம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய கர்ம வினைகள் அப்படியே நீங்கும். விபூதி தானத்தை நம்ம கொடுத்தால் நமக்கு பழைய கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, நம்முடைய கர்மாக்கள், அது வந்து அப்படியே நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் வாழ்க்கையில் தடைகள் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு தடைகள், வேலையில் தடைகள், திருமண தடைகள், ஏதாவது எங்கே போனாலும் தடைகள், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அப்போது ஒரு தடைகள் ஏற்படும். நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைத்திருப்பீர்கள், ஆனால் அதில் ஒரு தடை இருக்கும். எதுலேயோ தடை, எப்பொழுதும் தடை இருக்கு இல்லையா? அந்த தடைகள்லாம் வந்து அப்படியே நீங்கும். இந்த விபூதி தானம் செய்தால் அவ்வளவு சிறப்பும் பாக்கியமும் நமக்கு வந்து சேருங்க. மேலும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். எப்பொழுதுமே நோய்வாய்ப்பட்டிருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்காங்க. அதாவது உடல் வலிகள், வேதனைகள் மற்றும் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும், எப்பொழுதுமே மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு வந்து, நோய்வாய்ப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு வந்து இந்த விபூதி தானம் செய்தால் வந்து நோய்கள் அனைத்தும் நீங்கும் மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும், உடல் நலம் மேம்படும், ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் விபூதி தானம் செய்தால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நோய்கள் நீங்கும், நோய் பிணிகள் நீங்கும், நீண்ட நாள் நோய்கள், நீண்ட வருடமாக இருக்கின்ற நோய்கள் அனைத்தும் வந்து இந்த விபூதி தானம் செய்தால் பிரதோஷ நேரத்தில் அப்படியே நீங்கும் என்பது ஐதீகம். மற்றும் ஆயுள் அதிகரிக்கும். மேலும் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும், குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும், குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அதாவது இந்த விபூதி தானம்
செய்தால் இவ்வளவு நன்மைகளும் நற்பலன்களும் நம்மை சேரும். அதாவது பிரதோஷ காலத்தில் விபூதி நம்ம எடுத்து தானமாக செய்தால், அதாவது சிவபக்தர்களுக்கு நம்ம விபூதி பேக்கெட் கொடுத்தாலோ அல்லது விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாலோ நமக்கு பெரும் பாக்கியம் அடைவோம் மற்றும் புண்ணியம் நமக்கு சேரும். அதனால் விபூதி தானம் தாராளமாக நம்ம இன்னைக்கு செய்யலாம். மற்றும் விபூதி அபிஷேக பொருளாக நந்தி தேவருக்கு நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு சென்று விபூதி வாங்கி கொடுக்கலாம். நற்பலன்களையே நமக்கு சேருங்க. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.